அதாவது நான் இது வந்து சண்டே எடுத்த வீடியோ, ஆனால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது மண்டே. ஓகே. அதாவது சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் அக்காவோட சமையல் தான். எங்கள் அக்காவோட கைவண்ணம். அதாவது அவள் வந்து அவங்க வீட்டில் ட்ரை பண்ணாலாம். அதாவது முந்திரி வந்து நல்லா வேக வச்சு அதை பீல் பண்ணி எடுத்துட்டு அது சிக்கன் கிரேவியோடு சேர்த்து பண்ணால் அது டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக சூப்பராக இருந்தது. அந்த முந்திரி வந்து அரைச்சிலாம் போடக்கூடாது, முழுசாக அப்படியே வேக வச்சு உரிச்சு போட்டால் போதும். ஸோ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஒவ்வொரு பைட்லேயே வந்து அது வந்து கடிப்படும் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு பைட்லேயும் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஃபீல் ஆகும், நல்ல டேஸ்ட்டு குட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாளா. சரின்னு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே நீயே பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்சுக்கு வெறும் ஒயிட் ரைஸ் பூண்டு ரசம் மட்டும் வச்சுட்டேன். ஸோ அவளோட ஸ்டைலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகாக நான் போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன், வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் அழகாக மேரினேட் பண்ணி ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்து பண்ணி கொடுத்துருந்தா உண்மையாலுமே டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பாதி சிக்கன் எடுத்து சிக்கன் 65 பண்ணியிருந்தேன், நான் மேரினேட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அவுட்புட்டும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேலே ரெஸ்ட் விட்டனால சூப்பராக அதோட அவுட்புட் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி அதாவது சண்டே லஞ்ச் வந்து செம்மையாக முடிஞ்சிச்சு.